வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரும் கிருபையினால் கண்ணியமான சிறப்பான அவருடைய மஸ்ஜிதிலே மக்ரிபு தொழுகையை தொழுதன் பின்னால் இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். மிக நீண்டதொரு இடைவெளிக்கு பின்னால் உங்களை எல்லாம் அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு தலைப்புள்ளுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறேன். முதலாவது என்னென்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல மாண்பையும் மகிமையையும் சிறப்பையும் நீங்கள் அறிவீங்க என்று சொன்னால், இப்படியான மஜ்லிஸ்களுக்கு தவண்டு சரி வந்து சேருவீங்க. எல்லாமே சத்தியமாக இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகளில் மஜ்லிஸ்களில் அமர்வுகளில் நீங்கள் கடந்திருப்பீங்க. நீங்கள் ஹில்டனுக்கு போய்த்திருப்பீங்க, கலதாரிக்கு போய்த்திருப்பீங்க, அப்படியே போனால் பிஎம்எஸ்சிக்கு போய்த்திருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய பூங்காக்களுக்கு போய்த்திருப்பீங்க. அதையும் தாண்டி கடல் தாண்டி நீங்கள் தாஜ்மஹால் போய்த்திருப்பீங்க. இன்னும் பல்வேறு இடங்களுக்கு போய்த்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய இந்த லைஃப்பில் கோடி கொடுத்தாலும் பெற முடியாத ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இந்த இடத்துல சிறப்பும் அநேகமானவனுக்கு தெரியாது. இந்த இடத்துல சத்தம் போடையா, கூச்சலிடையா, காணாமல் போன பொருள் ஒன்று அறிவிக்கலா, இந்த இடத்துல அதாவது வியாபாரம் பேசலா, இதுக்குள்ள பிஸ்னஸ் டீலிங் நடக்கலாம். ஏன்னா இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீடு. அல்லாஹ் தஆலா இந்த பண்டார புஸ்தகத்தில் அவனுக்குன்னு ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டான். குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படக்கூடிய, அகீதா போதிக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வோட தூதர் காட்டி தந்த பிரகாரம் வாழோடு சொல்லக்கூடிய ஒரு இறை இல்லத்தில் நாங்கள் இருக்கிறோம். இத மாண்பு என்னன்னு சொன்னால், இப்ப இங்க இருக்கிற உங்களுடைய பெயரை அல்லாஹ் தஆலா சொல்லி பெருமை பாராட்டி பேசுறாங்க. யாருக்கிட்ட தெரியுமா? உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் படைக்கிறதுக்கு முன்பு அல்லாஹ் மலக்குகிட்ட கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செய்யணும். இது அற்புதம். இப்படித்தான் நான் உலகத்தில் மனிதர்கள் ஒரு வர்க்கத்தை படைக்க போறேன் அப்படின்ற மலக்குமார சொன்னாங்க. யா அல்லாஹ், நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸுக, உன்னை துதிக்கிறோம், உன்னை போற்றுறோம், உன்னை பெருமைப்படுத்துறோம். இப்படிப்பட்ட எங்களை விட்டுட்டு மனித வர்க்கமா வெட்டி கொண்டு பிடிச்சு கொண்டு ரத்தம் ஓட்டப்படக்கூடிய ஒரு ரத்தத்தோட்ட போற ஒரு சமூகத்தை நீ படைக்க போறேன்னு மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டேன். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த சபையை பெருமை பாராட்டி பேசுறேன். நான் நீங்களும் இதை விட உச்சகட்டத்திலே ஒரு சபையில் உட்கார்ந்து சொல்றேன். இதை விட மிக பெரிய ஒரு சபையில பெரிய படலாசமான ஆடம்பரமான நல்ல செருப்புள்ள நல்ல குஷன் பண்ணப்பட்ட நல்ல ஏசி கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு குழு இருக்கக்கூடிய ஒரு அறையில சொகுசான ஏற்பாடுகளோட இருக்கிற ஒரு மஜ்லிஸ் எங்கட பார்வையில பெருமதி. உள்ளு குத்தக்கூடிய, கல்லு குத்தக்கூடிய, சுஜூது போன நெத்தில கல்லு, சுஜூதுக்கு போன முழங்கால கல்லு குத்தப்படக்கூடிய அல்லாஹ்வோட இறையில கொண்டு வந்தா அதுக்கு ஒரு தனி இடம் இல்லை. அல்லாஹ் சொன்னாங்க, மஜ்தமா கௌமும் பைத்தும் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய இல்லங்கள்ல ஒரு இல்லத்துல ஒன்று சேர்ந்து, இது அல்லாஹ்வுடைய இல்லம். அவன் வேதத்தை படிச்சு கொடுத்து கொண்டு மார்க்கத்தை வயலை கொண்டு திக்ர் செஞ்சு கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டு அல்லாஹ் புகழ்ந்து போற்றி இருக்கும் காலம் எல்லாம் இங்க மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். தங்களோட ரஹ்மத்துடைய இறக்கையை கொண்டு சூழ்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் தன்னிடம் இருக்கிற அமரர்கள் மலக்குமார்கள் கிட்ட இந்த சபையை எல்லாம் பெருமை பாராட்டி பேசுறான். உங்களுக்கு வயசு 40 வயசுல நீங்க கலந்து கொண்டிருக்கிற மஜ்லிஸ்கள் அமர்வுகள் கோடி. அந்த கோடிகள்ல கோடி கொடுத்தாலும் பெற முடியாத ஒரு சபை தான் இந்த சபை. இது முடிய வானவர்கள் அல்லாஹ் கிட்ட ஏறி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத மகிமையை வழங்கும். இங்க நீங்க பயான் கேளுங்க, கேட்காம இருங்க, தூங்குங்க, டொரட்டு விட்டு படித்தருங்க, பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு. மலக்குமார் கேட்க போறாங்க. இப்ப அல்லாஹ் கிரமிட் ஆயிடுச்சு. நீங்க இருந்து வரீங்க, யா அல்லாஹ் நாங்க இப்படி ரோந்து போனோம், பண்டார ஒரு சத்தம் தரணும், அதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல், அதுக்குள்ள ஆண்கள் பெண்களா ஒரு குரூப், நாங்களே உட்கார்ந்து கொண்டோம். அல்லாஹ் கேட்கிறான், அவங்க என்னதான் எதிர்பார்க்கிறாங்க? ரப்பே, உன்னோட சொர்க்கத்தை ஆசை வச்சுதான் பார்த்திருக்காங்க. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஏற்ற
சுவனத்தை அவங்க கட்டிக்கிறாங்க. இல்லை யாரும் கட்டி இந்த சொர்க்கத்தை காணாமலே இந்த சொர்க்கத்தை ஆசிரிக்கிற ஒரு கூட்டம் வேற 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 எல்லாம் ஒரு நரகத்தை பயந்துதான் அங்க வந்து அமர்ந்திருக்காங்க. நரகத்தை கண்டிக்கிறாங்களா? இல்லை யாரும் கண்டில்லை. இந்த நரகத்தை காணாமலே பயப்படுகிற ஒரு கூட்டமா வேற அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படோடு விரும்புகிறாங்க. அல்லாஹ் சொல்வானா அவங்க எல்லாரும் நான் மன்னிச்சுட்டேன். இந்த சபைக்குள்ள சிறப்பு அவங்க எல்லாரும் நான் மன்னிச்சுட்டேன். வஃபீஹும் ஃபுலானுன் ஹத்தா மாணவர் சொல்றாரு அவர்களில் பாவம் செய்த ஒருத்தன் ஒத்தி வந்திருக்கார். பாவம் செய்த ஒத்தி வந்திருந்த உடனே அல்லாஹ் சொல்வானா அவனை நான் மன்னிச்சுட்டேன். ஏன் தெரியுமா? இப்படியான சபைகள்ல சேர்றவங்க ஒரு நாள் கெட்டு போக மாட்டாங்க, அதிர்ஷ்டம் பெற மாட்டாங்க, மூதேவித்தனம் மோசம் இந்த நிலைமைக்கு போக மாட்டாங்க. இங்க மாறவங்க தங்கங்கள் தான். அவங்களோட பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே இருந்து சிலாகித்து சொல்லப்படக்கூடிய ஒரு சபையை நாங்கள் அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட எண்ணங்களை புதுப்பிச்சுக்கணும், உங்களோட எண்ணங்களை தூய்மையாக்கி, உங்களோட காதுகளை கூர்மையாக்கி. சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க, ஓடுவாங்க, பாய்வாங்க, இதுக்கு பிரச்சனையே இல்லை. தொலைக்குறை கூட முன்னால சின்ன பிள்ளைகள் போறது கிடையாது. சின்னவங்க நாங்க பெரியவங்க வந்திருக்கிறோம். இந்த பயான முடிவுல எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். இந்த ஏற்பாடு செய்கிறோம், சாதிக்கிறோம், எல்லாரும் ரமலான வரவேற்கிறாங்க, இடப்பள்ளியை செஞ்சோம், அதெல்லாம் இல்லை. இங்கே வார ஒரு வளவாளர் தன்னை குர்ஆன் சுன்னாஹ் உள்ள தயார்படுத்தி லைஃபான பலகீனமான செய்தி உண்டு சொல்லி தவறி தெரிவி வைத்திருப்படாத எண்ணத்துல பெரிய ஒரு உணர்வோடு இந்த இடத்துக்கு ஆரவங்க வர கேட்க வர நீங்களும் பெரிய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிட்டு இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு திரளாக வந்திக்கிறோம்னா ஏதோ ஒன்று கிடைக்க முடியாது பார்த்து வந்திக்கிறோம். இது கொண்டு ஒரு உடை உடுத்து நல்ல நடந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் லீவு நாள் கொஞ்சம் கணவனோட பிள்ளைகளோட வெளியில போகலாம், உறவுகளை சந்திக்க போகலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும், எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உருவாகும், நானே இந்த பாதையை கொஞ்சம் அறியோட நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். ஆக முதலாவது செய்தி என்னென்றால் உள தூய்மையோட யா அல்லாஹ் ரஹ்மானே பேசுறது ஏதோ அது குர்ஆன் சுன்னாவாக இருக்கும் பட்சத்தில் ஏண்ட உள்ளத்துள்ளுக்கு மாற்றத்தை தாண்ட எண்ணத்தோட தலைப்புள்ளுக்கு நாங்கள் போவோம். என்ன தலைப்புண்டால் அதாவது திசை மாறி போற இந்த உலக வாழ்வும் மறக்கடிக்கப்படக்கூடிய மறுமையும். மறுமை மறக்குது, உலக வாழ்க்கை ஏதோ ஒரு பக்கம் பேத்து கொண்டிருக்குது. ஒரு அழகான ஒரு தலைப்பையா என்னண்டா, நாங்க பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே வேலையைத்தான் எங்கட பக்கத்து வீட்டில் இருக்கிற குமாரையும் செய்யற. பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்றாங்க. உங்கள்கிட்ட வாகனம் இருக்குது, அவங்கள்ட்ட வாகனம் இருக்குது, உங்கள்கிட்ட வீடுக்கு அவங்கள்ட்ட வீடுக்கு, நீங்கள் புள்ள பெற்றிக்க அவங்களும் புள்ள பெற்றிக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க, நீங்கள் ட்ரிப் போகிற அவங்களும் ட்ரிப் போகிற, நீங்கள் நாங்கள் நட்டு போகிற அவங்களும் நாங்கள் நட்டு போகிறோம். என்ன சேஞ்ச், என்ன வித்தியாசம்? பேரில் ஆயிஷா, இப்ராஹிம், குமார், குமாரி அல்லது ரத்ன, புஞ்சிபண்டா, ஏதோ ஒரு பேரளவில் மாற்றங்கள் இருக்குது, செயற்பாடு ஒன்றாக தான் இருக்குது. என்ன சரி வித்தியாசம்? நானும் இதே கையால் அள்ளி வாயில தான் போட்டு சாப்பிட்டேன், ஒரு லதாவும் அதே கையால் அள்ளி வாயில போட்டு தான் சாப்பிட்டேன். நானும் ஒரு மனிதனாக வாழ்றேன், அவங்களும் மனிதனாக தான் வாழ்றேன். ஆனா எங்களுக்கு ஒரு இலக்கிக்கிற, ஏன்னா முஸ்லிம், நான் மூமின், நான் மூமின் என்ற வகையில், முஸ்லிம் என்ற வகையில் எனக்கு ஒரு இலக்கிக்கிறேன். என்ன இலக்கு? நான் மௌத்தாக பிறந்தவள். அப்ப குமார் மௌத்தாகிற இல்லையா, சாகிற இல்லையா? அவனு மௌத்தா தான் பிறந்திருக்கிறேன். ஆனா இலக்கில்லாத ஒரு வாழ்வும் இலக்குள்ள ஒரு வாழ்வும் இருக்கிறது. இலக்குன்னா என்ன? இலக்கு எப்படி தீர்மானிக்கிற? இலக்கு ஏண்ட தூர நோக்கு, ஏண்ட இலக்கு, ஏண்ட எம்பிஷன், ஏண்ட குறிக்கோள், ஹதுஃப், கோல், ஏண்ட கோல், என்ன ஏண்ட ஹதுஃப், ஏண்ட இலக்கு, அடைவு மட்டம், ஏண்ட அடைவு மட்டம் என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, நான் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் முடிக்கணும், நல்ல ஒரு மாமா அமையணும், நல்ல ஒரு வைஃப் அமையணும், நல்ல பெரிய சல்லிக்காரன் ஆயிக்கணும், 4-5 மச்சமார் உள்ள இடம் ஆகிக்கணும், மாஷா அல்லா, என்ன நானும் கொடதான், நானும் பசந்தா வாழணும். இதுவும் ஒரு இலக்கு தான்.
சிறு சிறிதே ஒத்திய கண் வச்சுக்கொண்டு லவ் பண்ணிக்கொண்டே வந்து கடைசி கட்டத்தில் பேசி பேசி கீசி முடிச்சு என்ன மாஷா அல்லாஹ் எப்படி என்ன வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளணும். இது அடைவு மட்டம் அடையிறான். ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகணும் என்ற பிள்ளை ஓ லெவலுக்கு போகணும், ஏ லெவல் போகணும், மாஷா அல்லாஹ் பயோ ஸ்ட்ரீம் போகணும், கொமர்ஸ் போகணும், மாஷா அல்லாஹ் என்ன இன்ஜினியர் ஆகணும், இலக்குத்தான், பிழை அல்ல. ஆனால் ஒரு மூமியின் இலக்கு வித்தியாசம். இதெல்லாம் இருக்கணும். கோல் செட் ஒரு மூமியின் இலக்கில் இதெல்லாம் கட்டாயம் வைக்கணும், அடகு மட்டும் வைக்கணும். நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் இதுக்கு முயற்சிக்கணும், கட்டாயம் படிக்கணும், நல்லா சல்லி சம்பாதிக்கணும், ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு தன்னை வளப்படுத்தணும், நல்ல சமூகத்தில் சொசைட்டியில் நல்ல இடத்துக்கு வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும். இதெல்லாம் பிழை அல்ல, இருக்க வேண்டிய இலக்குத்தான். இதெல்லாம் தாண்டி ஒரு இலக்கு இருக்குது. நான் இந்த மட்டத்துக்கு போறதுக்கு முன்ன இடையில நான் மவுத்தானா இன்றைக்கு ஜும்மால அதை பற்றி நான் பேசுது. இதே நான் அடைஞ்சிட்டு போகணும். ஒரு கோல் ஒரு இலக்கை நோக்கி நான் போற இடத்துல எனக்கு திடீர்னு மவுத்துவார், அடைய கிடைக்கல, மவுத்துவார். நான் இலக்கு அடையவும் இல்லை, இடையில மவுத்தாகியும் போய்த்தேன். 25 வயசுல நான் இந்த இடத்துக்கு வரணும், ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு வரணும் என்ற ஒரு இலக்கை போட்டு போறான். 18 வயசுல மவுத்தா போறான். இப்ப இவன் இலக்க தீர்மானிக்கிற இவன், அந்த அடைவுமட்ட தீர்மானிக்கிற இந்த மனிதன், அதற்கு பின்னுக்கால எனக்கு இப்ப மௌத்து வந்தால் என் மெயின் இலக்கொண்டிருக்கு, அந்த கோலை மறக்கப்படாது. இதுதான் தலைப்பு போட்டாங்க, திசை மாறும் உலக வாழ்வும் மறக்கடிக்கப்படுகின்ற மறுமை. எனக்கு என்னண்டா விரும்பியோ வெறுத்தோ எங்கட லைஃப் வல்லதீன கஃபரு யதமத்தஊன் வயஅகுலூன் கமா தஅகுல் அன்ஆம் வன்னார் மஸ்வல்லஹும் வல்லதீன கஃபரு யதமத்தஊன் வயஅகுலூன் கமா தஅகுல் அன்ஆம் வன்னார் மஸ்வல்லஹும். இறை நிராகரிப்பாளர்கள் உண்ணுகின்றார்கள், சாப்பிடுறாங்க, இன்பம் அனுபவிக்கின்றார்கள். பாருங்க, முஸ்லிம்கள் எல்லாம் சொல்லல, மூமிகளை சொல்லல, வல்லதீன கஃபரு இறை நிராகரிப்பாளர்கள், காபிர்கள், யதமத்தஊன் இன்பம் அனுபவிக்கிறார்கள், வயகுலூன் சாப்பிடுகின்றார்கள், கமா தஅகுல் அன்ஆம் ஆடு மாடு கோழி ஒட்டகங்கள் சாப்பிடுறத போல, வன்னார் மஸ்வல்லஹும் நரகம் அவர்களுக்கு உள்ளது, ஒதுங்குந்தாலும் நரகமாகும். சுப்ஹானல்லாஹ். ஒரு மூமின் லைஃப் முற்றிலும் வித்தியாசப்படுது. ஒரு இறை விசுவாசிட வாழ்க்கை முழுக்க வித்தியாசப்படுது. ஏதாவது வித்தியாசப்படுது தெரியுமா? நான் சொர்க்கத்தை நோக்கி போறவன், சுவனத்தை நோக்கி பயணிப்பவன் என்ற வகையில் வித்தியாசப்படுது. திடீர் மரணங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமா போச்சு. திடீர் மரணங்கள் சர்வசாதாரணம். ஒரு காலம் 65, 70, 80 தான் போகும் பார்த்தா 16, 12, 18 எல்லாம் இன்றைக்கு நார்மலா போற காலம். அது ஆக்சிடென்ட்ல போகுது, வேற வேற நிகழ்வுகள்ல நடக்குது. நிறைய மரணங்கள் கண்முன்னுக்கெல்லாம் காட்டிக்கொண்டுதான் நிற்கிறான். இங்க என்ன நாங்க விளங்கணும்டா, சொல்லி வாரதெல்லாம் மரணம். இதுக்கு முன்னால், இந்த மௌத்து வாரத்துக்கு முன்னாலே என்ற இலக்கண தீர்மானிக்கணும். எனக்கு இப்பதானே 16 வயசு, இன்ஷா அல்லாஹ் 27 வயசோட பள்ளியோட தான். இப்பயுமே நீ ஹிம்மத்தா நீயத்தை வச்சுக்கோ மகன், என்ன ஹிம்மத்தா வச்சுக்கோ, உறுதியா வச்சுக்கோ. எப்படி 26 வயசோட பள்ளிக்குள்ள இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த 26 வயசுக்குள்ள இது ஃபன், இது ஜொலி காலம், இது ஃபன் எடுக்கிற காலம். இதுல கொஞ்சம் ஆனா உண்டு. இங்க நான் 12 எப்படியோ 16 அப்படித்தான், 18 அப்படித்தான், 52 அப்படித்தான், 65 அப்படித்தான், உசுறு போறதும் அப்படித்தான். அது இஸ்லாம், இஸ்லாமா தான் சொல்லுது. இங்க என்னென்ன ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் உலக வாழ்ற காலம் பயனுள்ள வாழ்வாக வாழணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்வாக வாழணும். இப்ப எங்களுக்கு நடந்த பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, கியாமத்தை பத்தி, மஹ்ஷரை பத்தி, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பத்தி 1000 முறை சொன்னாலும், கண்ணீர் விட்டு அழுது சொன்னாலும் எங்களுக்குள்ள தாக்கம் வரல. என்ன காரணம்? இது ஆயிஷா சித்திக்காரது எல்லாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஒரு அழகான செய்தி சொல்றாங்க பாருங்க. எங்களுக்கு எடுத்த எடுப்புல களவெடுத்தா கையை வெட்டுங்க, சாராயம் கொடுத்தா கசேடி அடிங்க, அபாண்ட சுமத்தினா கசேடி அடிங்க, அங்களை வைத்து நாடு கடத்துங்க, இப்படி சட்டம் ஒன்று இறங்கி இருந்தால் நிச்சயமாக நாங்க பின்பற்றி இருக்க மாட்டோம். இது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பின்னி போய் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எடுத்த எடுப்புல களவெடுத்த கையை வெட்டு அப்படின்னு சட்டம் ஒன்று வந்திருந்தா, சாராயம் கொடுத்து கசேடி அடி கொடு, 40 கசேடி அடி, கற்புள்ள பெண் மீது அவதூறு சொன்ன 80 கசேடி கொடு,
இப்படின்னு ஒரு சட்டம் இறங்கி இருந்தா நிச்சயமா நாங்க பின்பற்றி இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு மக்கா வாழ்க்கையில 13 வருஷங்கள் அல்லாஹ்வை பத்தி சொன்னார், மௌத்தை பத்தி சொன்னார், மறுமை வாழ்வை பத்தி சொன்னார், கபருடைய லைஃபை பத்தி சொன்னார், மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை பத்தி சொன்னார், ரப்பு எங்க இருக்கிறன்றதை பதிவித்தார். மக்கா லைஃபை நீங்க எடுத்து பாருங்க, சட்டம் பத்தி எதுவுமே இறங்கல. களவெடுத்தா கையை வெட்டணும், சாராயம் குடிச்சா கசைடு அடிக்கணும், அவதூறு சொன்னா கசைடு அடிக்கணும், நாடு கடத்தோடும், ஒன்றுமே வரல. இதெல்லாம் எங்க வருது? மதீனா லைஃப்ல வருது. ஆயிஷா சொல்றாங்க, வஸாஅத்து அத்ஹா வ அமர், மறுமை மிச்சம் கிட்ட இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக மதீனா மக்கால ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறேன். என்ற காதுக்கு கேட்குது மறுமை மிக சமீபமானது என்ற வசனம் இறங்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், பருவயதடையாத சின்ன பிள்ளையா நான் இருக்கிறேன். மறுமை சமீபமானது என்ற வசனம் எனக்கு இறங்குது. நான் என்ற காதால கேட்கிறேன். எங்களுக்கு களவெடுத்தால் அவனாக சுயமாக பைத்து அல்லாண்டு தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்ன தூய்மைப்படுத்துங்க அல்லாண்டுதரே, எனக்கு ஹத்தடிங்க அல்லாண்டுதரே, எனக்கு கசையடி அடிங்க அல்லாண்டுதரே, எனக்கு கல்லடிச்சு கொள்ளுங்க அல்லாண்டுதரே என்ற ஒரு சமூகம் முன்வந்ததுக்கு பின்னால் இருந்தது என்ன தெரியுமா? அகீதா என்ற 6 விஷயங்கள் ஆளப்பதிந்த. நாங்க மசாயில் இஃப்திலாஃபியா, முரண்பாடான கருத்து முரண்பாடான அந்த மசாயில்களுக்கு கேள்வி பதில்களை கொடுக்கிற அந்த இடம், சஹாபாக்கள் அகீதாவை பெருசா பார்த்தாங்க. சுஜூது போகல கை போகணுமா கால் போகணுமா, எதை கொண்டு போற வெஸ்ட்டுக்கு? காலை வச்சா நரகவாதி, கையை வச்சா சொர்க்கவாதி. அப்படியா? உடைய அப்படியே சுஜூது கையை வச்சுட்டார் ஒருத்தர் 2 கையை வைக்கும்போது முழங்கால வச்சுட்டாரு. நான் இவருக்கு பின்னி சொல்றேன் நரகவாதி, பிழை செஞ்சுட்டாரு. இல்ல, இது மசாயில் இஃப்திலாஃபியா, முரண்பாடான கருத்து முரண்பாடு உள்ளது. உலகம் அழியும் காலம் வரைக்கும் இந்த கருத்து முரண்பாடு தான் இருக்கு. இன்டர்நேஷனல் போற சரியா, லோக்கல் போற சரியா? யார சொர்க்கம் போற, யார் நரகம் போற? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது என்ன? இது கருத்து முரண்பாடான ஒரு மசாயில். நீ படிக்கணும், தெளிவு பெறணும், உடைக்கிறது கிளியரோ அதை எடுத்துக்கோ, அது பிரச்சனை இல்லை. அத்தகையாத்துல உட்கார்ந்தவரை கையை நீட்டி கொண்டிருக்க, விரலை நீட்டி கொண்டிருக்கிற, ஆட்டி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கருத்து முரண்பாடான மசாயில்கள். அகீதான்றது பதியணும், அது மிக பிரதானமானது. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இப்ப நான் இன்றைக்கு ஜும்மாலையும் சொன்ன மாதிரி 1000 மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்கட்டும், 1000 கவுன்சிலிங் நடக்கட்டும், தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் நடக்கட்டும், குரூப் கவுன்சிலிங் நடக்கட்டும், ஃபேமிலி கவுன்சிலிங் நடக்கட்டும், 1000 நடக்கட்டும், மாற்றம் வரவே வராது. எது வரைக்கும் தெரியுமா? அகீதான்றது ஆழப்பதியாத வரைக்கும். 7 வானங்களுக்கு மேல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருந்து என்ன உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இது ஒரு மனிதன் உலகத்தில் இயக்கும். இதுதான் இலக்குள்ள வாழ்வு. என்ன உங்களை இந்த உலகத்தில் இயக்கிறதுக்கு பின்னுக்கால எது இருக்கு தெரியுமா? அகீதான்றது இயக்கும், ஆழ்மன் நம்பிக்கை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. லெப்பப்பா படிச்சு தந்து பாடமாக்கி கொண்டு வந்து இவ்வளவுதான். லெப்ப மாமா லெப்பப்பா எங்கட காலத்து ஓய் தந்தவங்க சொல்லி தந்து பாடமாக்கின முடிஞ்சு. இதுலுக்கு ஆழமா நாங்க போகல. இதுலுக்கு ஆழமா அகலமா நாங்க போனோம்டா சஹாபா சமூகமா நாங்க மாறுவோம். சஹாபா சமூகத்துக்கு பதிய வேண்டிய இந்த ஆழ பதிஞ்சிச்சு. அவங்க மனித புனிதர்களாக தங்கங்களாக மாறினாங்க. கட்டாயம் எங்க இந்த பள்ளி வாசல்ல இது நடக்கணும், அகீதா வகுப்பு நடக்கணும். நான் என் ஏரியாவில் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிளாஸ், காலையில் லேடிஸ் கிளாஸ் திரண்டு வராங்க. மெயினாக 4-5 பாடம் ஒவ்வொரு நாளும் போட்டு நடக்குது. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஏரியா ஊரில் மாஷா அல்லாஹ் அகீதா பிரதானமானது. அது மட்டும் வந்துட்டு வைங்க, இந்த உலக வாழ்வு எங்களை மதிமயக்காது. இந்த உலக வாழ்வு எங்களை மயக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சக்கரா தீக்கு, நான் இந்த மண்ணை விட்டு மரணிக்கணும், வெறும் கையோடு என்ன கொண்டு அடக்குவாங்க. கபருள்ளுக்கு நான் இன்றைக்கு அடக்கப்பட்ட ஒத்தரு இன்னும் 50,000 வருஷங்களுக்கு பிறகு இந்த உலகம் அழியிற என்று சொன்னால் அகீதா என்ன சொல்லும்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம் மரணித்த ஒருவர் இன்று எங்கிருக்கிறார்? இதுக்கு அகீதா வேணும். உலக வாழ்வு உங்களை என்ன மயக்காம இருக்கணுமா என்று அகீதா பெற்ற அறிவு பிரதானம். இந்த அறிவு வந்தால்
அடுத்த இல்முல் அகீதான்ற பக்கம் வந்து அடுத்த எல்லாம் நார்மல். இது வராமதான் எங்களுக்கு பிரச்சனை, இது பேசப்பட்டலாம பிரச்சனை. இங்க பாருங்க, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் மரணித்த ஹாபில் காபில் வச்சுக்கோங்க. ஆதம் நபியோட காலத்துல மௌத்தான ஒருத்தர் இன்றைக்கு எங்க இருக்கிறார்? சொர்க்கத்துக்கு போய்த்தாரா, நரகத்துக்கு போய்த்தாரா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அகீதா என்ன? அவர் இன்றைக்கு கபருள்ளுக்கு மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்பமோ துன்பமோ ரெண்டில் உண்டு. இன்றைக்கு மரணிக்கிற ஒருவர் கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகல. இன்பமா இருந்தால் ஒரு புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி அவர் உறங்குறார், சொர்க்கம் அவருக்கு எடுத்து காண்பிக்கப்படுது, சொர்க்கத்து சுகந்தங்கள் கபருளுக்கு வருது, தூங்குறார். இதுதான் அகீதா. நரகவாதியாக இருந்தால் அந்த செகண்ட்ல இருந்து அவருக்கு தண்டனை ஆரம்பிக்குது. யஸ்மௌஹா குல்லல் பஹாய் இல்ல சக்கலை ஔகமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கபருளுக்கு கத்துற சத்தத்தை மனித ஜின் வர்க்கத்தை தவிர இதர எல்லா படைப்புகளும் செவியேற்குது. இதாலதான் நாய் கபருக்கிட்ட ஊழ விடுது. அது ஒரு தனி தலைப்பு. நான் இப்ப என்ன சொல்லுவாரு, திசை மாறி போற உலக வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு மௌத்தை பத்தி ஒரு அச்சம் இல்ல, சக்கராத்தை பத்தி அச்சம் இல்ல. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் சொர்க்கத்துக்கு செல்லுவார் என்பது கடுகளவும் சந்தேகம் இல்லாதவர். ஒட்டுமொத்த சமூகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமாக எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தலைமையில போயிட்டு சொர்க்கத்தை திறக்கக்கூடிய சொர்க்கத்தின் சாவி எவர் கையில் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர். ஆயிஷா என் தலையை இறுக்கி கட்டுமா என கேளான்றாங்க. இறுக்கி கட்டுறாங்க. வாய் அவிழ்க்கப்படாத, வாய் வெட்டப்படாத 7 பை தண்ணி என்ற தலையில ஊத்துறாங்க 7 பை தண்ணியை ஊத்தினாங்க. அந்த குளிர்ச்சியால பைத்து உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு படைக்கு முன்பு உரை நிகழ்த்தினாங்க. வந்தாங்க, ஆயிஷா நாயுடு மடியில சாஞ்சாங்க. வேர்த்து கொட்டுது. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்ல, மௌத்துக்கு சக்கராத் ஒன்று இருக்குன்னு சொல்லி தண்ணியை தொட்டு முகத்துல தடவினாங்க. இங்க என்ன அல்லாஹ்வோட தூதர் நிலைமையே அப்படின்னா அகீதாவை படிச்சோமா என்ன எங்களுக்குள்ள இந்த சிந்தனை வரும். இந்த உலக வாழ்வு எங்களை ஏன் தெரியுமா மயக்கி கொண்டிருக்குது? மர்மையை பத்தி யோசிக்காம வச்சிருக்குது. வல்லதீன கஃபரு யத்தமத்தஊன ஒரு வசனம் சொன்னேன். நிராகரிப்பாளர்கள் தின்றாங்க, குடிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க, வாகனம் எடுக்கிறாங்க, புல்ல வெட்டி வர்றாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஜொலி பண்றாங்க. என்ன ஆடு மாடு கோழிகளை போல. உண்ட வாழ்க்கையும் அப்படியா? மூமினே முஸ்லிமே உன் வாழ்வும் அப்படியா? இல்ல. ஏன் வாழ்க்கை கோலிக்கிற ஒரு இலக்கிக்கிற ஒரு இலட்சியம் இருக்கிற. என்ன இலட்சியம்? அந்த இலட்சியம் என்னென்னு பார்த்தால் அதுதான் நான் சுவனத்தில் கால் பதிக்கணும் என்ற இலட்சியம். சொர்க்கத்துக்கு போகணும் என்ற இலக்கு. அந்த சொர்க்கத்துக்கு போகணும் என்ற இலட்சியத்துக்கு உலக வாழ்க்கை மிகப்பெரிய தடையாக இருக்குது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நபித்தோழர் உலகத்தில் வாழ்ந்தாங்க, என்ஜாய் பண்ணினாங்க, ஜொலி பண்ணினாங்க, ஃபன் எடுத்தாங்க, அவங்களோட வசதி கேட்டா போல் வாழ்ந்தாங்க. இஸ்லாம் தடுக்கல. தின்னாங்க, குடிச்சாங்க, விளையாடினாங்க, ஜொலியா இருந்தாங்க, ரசூலோட சிரிச்சாங்க, பேசுறாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை அனுபவிச்சாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கோடீஸ்வரர் இருந்திருக்கிறார். மதீனத்தில் சயீத் இப்னு ரபீ என்ற கோடீஸ்வரர் இருந்திருக்கிறார். கோடீஸ்வரர் இருந்திருக்கிறார். உலக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அனுபவிச்சாங்க, அள்ளி கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பக்கபலமா இருந்தாங்க, போர்க்களங்களுக்கு உதவினாங்க, போர்க்களங்களுக்கு போனாங்க, போர்க்களங்களுக்கு போயிட்டு கோடீஸ்வரர் உயிரை விட்டாங்க. இலக்குள்ள வாழ்வை தீர்மானித்தாங்க. சயீத் இப்னு ரபீ என்ற கோடீஸ்வரர் லைஃபை நீங்க எடுத்து பாருங்க. என்ன இலக்கை தீர்மானிச்சு வாழ்ந்தவங்க. அல்லாஹ்வோட தூதர் மக்காலிருந்து மதீனாக்கு போறார். அந்த ஊருக்கு மதீனாக்கு தலைவர் சயீத் இப்னு ரபீ. அல்லாஹ்வோட தூதரை கண்டதோட தலைமை பொறுப்பு முழுமையா ரசூலுல்லாஹ் கொடுத்தார். கோடீஸ்வரர், இப்படி கோடீஸ்வரர். மக்கால இருந்து சஹாபாக்கள் உலக வாழ்க்கை உணர்ந்தாங்க. எது வாழ்க்கை விளங்கினாங்க? ஹிஜ்ரத் வராங்க. ஹிஜ்ரத் ஒரு இபாதா, அது ஒரு வணக்கம். ஹிஜ்ரத் அது ஒரு இபாதா, அது ஒரு வணக்கம். தொழுகை, நோன்பு, ஜகாத் மாதிரி ஒரு வணக்கம் தான் ஹிஜ்ரத். ஏன் இஸ்லாம் வணக்கம் அந்தஸ்து கொடுக்கும் தெரியுமா? அது ஒரு தனி. இந்த பண்டார குஸ்வத்தை உங்களோட பூர்வீக ஊர், பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உங்களோட உமா உம்மாடுமா வாப்பா வாப்பா குடும்பமே இங்கதான் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களை கோடி கொடுத்து உங்களை ஒரு வெளிநாட்டில் வந்து வச்சாலும், கோடி கொடுத்து பெருமதி இடத்துல வந்து வச்சாலும் உங்களுக்கு பண்டார குஸ்வத்தை மாதிரி வரவே வரவே வராது.
என்ன எங்கதான் கொஞ்சம் வச்சா நாய் பீக்கிறதுக்காரில்ல என் மனசு என்னதான் இருந்தாலும் எனக்கு ஆறுகாமம் மாதிரி வராது. அதுதான் இயல்பு. எந்த உறவுகளுக்கு எனக்கு உங்களோட உறவுகளுக்கு பெருமதி தான். ஹிஜ்ரத் போற அந்த சமூகத்தை நீங்க பாருங்க, இலக்க தீர்மானிச்சிருந்த சமூகம். எல்லாரும் அவங்கள்ட்ட முடிஞ்ச வகைக்கு உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு போனாங்க. எல்லாம் வெறும் கையோட போறேன்னா புகலாம், எடுத்துட்டு போறேன்னா ஒன்றும் கொண்டு போகலாம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மக்கத்து கோடீஸ்வரர் அவரும் வாரார். எதுக்கு வாராரு தெரியுமா? கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் தேடினர், இனி இல்லைன்ற அளவுக்கு தேடினவர். ஒட்டகங்களாக, ஆடுகளாக, மாடுகளாக, சொத்துகளாக, நகநாட்டுகளாக எல்லாம் இருக்கு. எடுத்துக்கொண்டு வர குறைச்சியை மறிக்கிறாங்க. இலக்கு வேற இடையில மறிக்கிறார். அப்துல் ரஹ்மான் எங்க போறீங்க? போறேன் போங்க. ஆனா ஒரு நிபந்தனை, இதெல்லாம் மக்களை தேடினதாக்கு, இதெல்லாம் மக்களை தேடினது. வெறுங்கையோட போறோம்னா உசிர பாதுகாத்து கொண்டு புகையிடும். சரி, எடுத்துட்டு போக நினைச்சீங்கன்னு சொன்னா நடக்கிறது வேலை. இங்கிருந்தா அனுபவிங்க. நீங்க முகம்மதோட ஹிஜ்ரத்தா போறீங்களா, சரலாச போறேன்னு சொன்னா வெறும் கையோட போங்க. எப்படி எல்லாம் பிடி போறாரு. நினைச்சு பாருங்க, அதுதான் இபாதா. ஏண்டா எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, என்ன உண்டு நான் போறேன். இந்த மனசு வாரது தெரியுமா? அவரோட கோல் செட்டிங், அவருடைய மைண்ட் செட்டிங், அவருடைய இலக்கு, அவருடைய இலட்சியம், அவருடைய எம்பிஷன், நோக்கம் என்ன தெரியுமா? சொர்க்கம். புடிடா துனியா எல்லாம் புடி, என்ன உடுத்தோடு போட கை வீசி போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் உளநிலைகளை அறிந்தவர். ஒவ்வொருத்தரோட ஆஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஃப்ரெண்ட் ஆக்கி விடுறாங்க. நீங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆக்கி விடுறாங்க. மதீனால ஒரு சமூகம், சுப்ஹானல்லாஹ், மக்கால இருந்த ஒரு சமூகம் வெறும் கையோட வாராம் என்றால் மதீனால எப்படி இருக்கும்? என்னடா வாரானுவல், எப்படி தின்ன கொடுக்கிற, எங்க தங்க வைக்கிற? வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. அதுதான் இலக்கு ஆழமா பதிஞ்சவங்க. சொர்க்கத்தை ஆசை வைத்த ஜாதி அந்த ஜாதி. இங்க பாருங்க, காத்தாங்குடியில இருந்து 1500 பேர் பண்டாரகோஸ்தத்துக்கு வாராங்களாம். பண்டாரகோஸ்தத்த உறவுகளே, கிழக்கு மாகாணத்தில் வார இந்த மக்களை வெல்கம் பண்ணுங்க, வரவேறுங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற அறைகள் இவங்களுக்கு இடங்கள் கொடுங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அறிவிக்கப்பட்டால் எங்களோட சிந்தனை என்ன சொல்லும்? சஹாபா சமூகத்தல்லா சொல்றான், வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். ஒரு சமூகம் வாராங்கன்னு கேள்விப்பட்டதோட உடனே ஊடுவாசல் எல்லாம் செஞ்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், வாரவங்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. வரவங்க வரட்டும் குடுப்போம் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இதுக்கு பரந்த மனசு வேணும். அது சஹாபா சமூகம் தான். நீங்க உஹது மலை அளவு கொடுக்கிறேன் சரி, என்ற தோழர்கள் இப்படி அள்ளி கொடுக்கிறது சரி தெரியுமா சொன்ன? அங்க இலக்கு பரிஞ்ச சமூகம். எந்த தோழர்கள் இப்படி கொடுக்கிறது சரி, நீங்க உஹது மலை அளவு கொடுக்கிறேன் சரி, ஈக்குவல் ஆகாது. என்ன? அதுதான் சஹாபா சமூகம். இப்ப இந்த சமூகம் வாராங்க, இங்க ஒரு சமூகம் எதிர்பார்த்து எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. வந்த முஹாஜிரின்கள் மக்காவாசிகளுக்கு வயல் விவசாயம் செய்ய தெரியா, விவசாயத்தை பத்தி ஒன்றுமே தெரியா, வயல் வரம்புகளை பத்தி தெரியா, எதுவுமே தெரியா. வந்தாச்சு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஒருத்தர் ஃப்ரெண்டாக்கி விட்டுடுறாங்க, சேர்த்து விட்டுடுறாங்க. சேர்த்து விட்டா சுப்ஹானல்லாஹ், அவங்க சொத்தையும் கொடுத்தாங்க, வயலையும் கொடுத்தாங்க. விவசாயம் செய்ய தெரியாண்ட நிலைமையில இறங்கி விவசாயம் செஞ்சு அறுவடை முழுமையா மக்கவாசியில் கொடுத்தாங்க. இதாலதான் ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான். மக்காவாசியை நேசிக்கிறது ஈமான் சுடர், ஈமான் அடையாளம். அன்சாரிகள் அவங்களை வெறுக்கிறவங்க முனாஃபிக்குகள். மக்காவாசியில இன்றைக்கு நீங்க அசல் மக்கா மதீனாவாசியை கண்டால்
கை கொடுங்க முஆனகா செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ்வால சிலாய்க்கு சொல்லப்பட்ட ஒரு சமூகம். இந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கோடீஸ்வரர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வெறுங்கை வீசுவாரார், ஒன்றும் இல்லாமக்கு வாரார். கோடீஸ்வரர் சயத் இப்னு ரபி என்றவரோடு ஜாயிண்ட் ஆக்கி விடுறார். கோடீஸ்வரர் சயத் இப்னு ரபியோட ஃப்ரெண்ட் ஆக்கி விடப்படுறார். 2 பேரும் கூட்டாளி ஆக்கப்பட்டார். இலக்குள்ள வாழ்வை தீர்மானிச்சதை பாருங்க. இந்த உலக வாழ்வு நிதர்சனமற்றது, நிலையற்றது விளங்கினத்தை பாருங்க. இப்ப கோடீஸ்வரரோட பேசுறாரு அப்துல் ரஹ்மான், நீங்க மக்கால பெரிய வசதியான ஆளை ஒன்று இல்லாம வந்திருக்கிறீங்க, கவலைப்படவானாம். நீங்க சேர்ந்திருக்கிற ஆள் யார்கிட்ட தெரியுமா? மதீனால நான் தான் தலைவர், மதீனால கோடிபத்தியோடு சேர்க்கப்பட்டிருக்கிறேன், எல்லா கவலையும் விட்டுடுங்க, நான் இப்போ ஒரு வேலை செய்ய போறேன். என்ன தெரியுமா? என் சொத்தை சரிபாதியா பிரிக்க போறேன். சுப்ஹானல்லாஹ். 500 ஏக்கர்ண்டா 250 ஏக்கர் எனக்கு, 250 ஏக்கர் உங்களுக்கு. ஏண்டா அல்லாஹ் அடுத்து உங்களையும் என்னை ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டாச்சு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்சாரிகள் தான் மதீனாவாசிகள். நான் இப்ப இந்த சொத்து 2ஆ பிரிக்க போறேன். சரி பாதி எனக்கு, சரி பாதி உங்களுக்கு. உம்மட குடும்பம் வாப்பட குடும்பம் அதுரமாவின ஒன்றுமில்லை, வெறுமனே கொள்கை நட்பு, தௌஹீத் ஏகத்துவ நட்பு. அப்துல் ரஹ்மான் கவலையை விடுங்க, எனக்கு 3 மனைவி மாறிக்கிறான். இமாம் புகாரி முல்லபரிசரர் 3 வைஃப் இருக்கிற எனக்கு. நான் இப்போ உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கொண்டு வைத்து 3 பேரையும் காட்டுறேன். உங்களோட மனசு ஒத்திய விரும்பும் தானே? அவளை சொல்லுங்க நான் தலாக்கு விடுறேன், இதா முடிஞ்சதுக்கு பின்னுக்கால நீங்க அவளை முடிச்சுக்கங்க என்று சொன்னார். சயத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு. தோழரே, அல்லாஹ் உங்களோட பொருளாதாரத்தில் பரக்க செய்யட்டும், உங்களோட மனைவிக்கு அல்லாஹ் அருள், மனைமார்கள் அல்லாஹ் அருள் செய்யட்டும், உங்களுக்கு அல்லாஹ் பரக்க செய்யட்டும். கடை தெருவை காட்டுங்க என்று போய் பழைய நிலைமைக்கு வந்தார் என்ற செய்தி ஒரு பக்கம். இந்த அளவுக்கு அவங்களோட மனசு போறதுக்கு பின்னுக்கால் இருந்தது என்ன? விளக்கணைத்து விருந்து கொடுத்தான். அந்த அளவுக்கு போறதுக்கு பின்னால் இருந்தது என்ன? இந்த உலக வாழ்க்கையை அவங்க வித்தியாசமா பார்த்தாங்க. சொட்டு போல சாப்பாடு குழந்தை பிள்ளைகளுக்கு மட்டுமுள்ள சாப்பாடு, பிஞ்சுகளுக்கு மட்டுமுள்ள சாப்பாடு. மாப்பிள்ளை சொல்றாரு தூங்கவை வனத்தை புத்தூனா, புள்ளைகளை தூங்கவை, நாங்க வைத்து சுருக்கை ஏற்படுத்திக் கொள்வோம். 9 புள்ளைகள் தூக்கம், கணவன் மனைவி பட்டினி, வந்த விருந்தாளி மட்டும் சாப்பிடுறாரு. சாப்பிடுற நேரம் விளக்க தூக்க வந்து வேணுமென்று விளக்க ஊத்து போட்டு. இந்த அளவுக்கு அவங்களோட மனசு, பிஞ்சு குழந்தைகளுக்குள்ள சாப்பாட்டை வந்த விருந்தாளிக்கு கொடுத்துட்டு மனைவி கணவன் குடும்பமே பட்டினி காத்து அதிகாலை எல்லாரோட சமூகத்தை நோக்கி வராங்க. நேற்று இரவு விருந்து கொடுத்த விருந்தாளியை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இன்னொரு அறிவிப்பு, நேற்று விருந்து கொடுத்த விருந்தாளியை பார்த்து அல்லாஹ் புகழ்கிறான். தோழரே, என்ன தங்களுக்கு தேவை இருந்தாலும் பிறர் தேவையை மேன்மையாக கருதுகின்ற உயர்ந்த உள்ளங்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அபு தல்ஹாவை இது உங்களுக்காகத்தான் அருளப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த இடத்துக்கு இந்த தோழர்களை உருவாக்கினது நிச்சயமா சத்தியமா ஆழ்மன நம்பிக்கை, அகீதா அறிவு, ஒரு நிரந்தரமற்ற உலக வாழ்வுண்டு அந்த சிந்தனை தான். நாங்களும் வாழ்றோம் இந்த உலகத்தில். சுப்ஹானல்லாஹ். எப்படின்னா இதுதான் வாழ்வு. ஒரு மவுத் இருக்குது, சக்கராத் இருக்குது, மவுத் இருக்குது, இந்த உலகத்தை விட்டு போகணும், வெறும் கையோட போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், அந்த சிந்தனை இல்லவே இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ்றோம் தெரியுமா? இந்த உலகம் எங்களை மதிமயக்கியாச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா வலா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத் மத்தாஉன் கலீல் ثم மஅவாஹும் ஜஹன்னம். நபியே, ஊர்கள்ல கிராமங்கள்ல இந்த மக்கள் நடந்து பவனி போறது, அவங்க செல்வச்செருக்குல போறது உங்களை மதிமயக்கிடுவானா? கொஞ்சம் கால வாழ்க்கை. அல்லாஹ் சொல்ற, எங்களோட வாழ்ந்த எவ்வளவு பேர் இன்றைக்கு ஊர்ல இல்ல. நாங்க வந்த எங்களோட அன்பா வந்து பேசக்கூடிய எத்தனை கொள்குறவுகள் இழந்துட்டாங்க, பேய்த்துட்டாங்க. அடுத்த வருஷம் நான் வருவேனா, நீங்க இருப்பீங்களா தெரியா. ஆனா எனக்கு ஒரு இலக்கு இருக்கணும். இங்க வாழ்ற இந்த காலத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். உலக வாழ்வு எங்களை மயக்கியாச்சு, மர்ம எங்களை மர்மங்களுக்கு மறந்தாச்சு. விடிஞ்சு இவ்வளவு நேரத்துக்கு யாருக்கு சரி ஒரு நாள் நான் மௌத்தாகணுமே, என் புள்ள குஞ்சு எல்லாம் உள்ள எல்லாம் விட்டுட்டு போகணுமே, யாருக்கு சரி? ஒரு ஜனாசா பேத்திக்கிறேன், ஒரு உம்மாவை கஃபம் பண்ணி குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு அப்படி வச்சுக்குது, அந்த குழந்தை புள்ளையத்துக்கு நெஞ்சில போட்டிக்குது, கஃபனுக்கு முன்னால எல்லாம் செஞ்சு போட்டிக்குது.
அந்த புள்ள இப்படி அடிக்குது, எலும்பு 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 எலும்பு, குழந்தை புள்ள அடிக்குது, மக்கள் அடிக்கும் எலும்புன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. திருப்பி வர ஏழுமா? திரும்பி எலும்புவாங்களா? இப்ப என் லைஃப் என்ன, என் நோக்கம் என்ன? என்ன ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்றோம்? மௌத்த மறந்துட்டோம், கியாமத்தை மறந்துட்டோம். அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர நிரந்தரமா வாழ போற மாதிரி தான் எங்கட செயற்பாடு இருக்குது. எங்கட உடுப்படுங்க, எங்கட நடவுட பாவனை எடுங்க, எங்கட சிந்தனை எடுங்க, எங்கட செயற்பாட்டு எடுங்க, எங்கட சேவிங் எடுங்க. இதுக்குள்ள எத்தனை பேருக்கு உம்ராக்கு புகையலுமானவங்க இருப்பாங்க? ஹஜ்ஜ விடுங்க, உம்ராக்கு புகையலுமானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? தர்மம் செய்யலுமானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? உங்ககிட்ட 15 பவுன் நகை இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல 1 பவுன் நகையை வித்தால், 2 பவுன் நகையை வித்தால் கணவன், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேர் உம்ராக்கு போகலாம். 1 பவுன் கிட்டத்தட்ட 4 லட்சம் தாண்டுற லெவலுக்கு வந்தாச்சு. 3 அந்த அதுக்குள்ளதான் டிக்கெட் போக வர அவ்வளவு செலவு. வித்துட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல. எங்களுக்கு அப்படி ஒரு மனசு இடம் வருது இல்ல. ஒரு 3 பவுன் நகையை வித்தா கூட போய் திரலாம், குடும்பமா போயிட்டு வரலாம். ஆனால் விடிய முன்னுக்கு நீங்க மவுத்து உண்டால், ஒரு மகளோடு உம்மோட பிரஸ்லெட்டை கழட்டு, உம்மோட நெக்லஸ் இங்கடா, உம்மோட மோதிரம் எனக்கு, நீ கூட எடுத்து, நீ குறை எடுத்து, ஹயாத்து மௌத்துமில்ல சொந்த பிள்ளைகளுக்குள்ளே பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டு ஹயாத்து மௌத்தும் இல்லாம உம்மோட மையத்தை அடக்கிறதுக்கு முன்னுக்கேமே, உம்மோட மையத்தை அடக்கிறதுக்கு முன்னுக்கே என்ன நடக்க போகுது? சுபஹானல்லாஹ், அடி தடி வந்து பிரச்சனை பண்ற லெவல்ல தான் நாங்க நிக்கிறோம். ஏன் தெரியுமா? இலக்கியதுன்றது தெரியாத ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்றோம். நான் வித்துட்டு போங்கன்னு சொல்ல வரல. எங்கட செயற்பாடுகள் இபாதத்தில் நாங்க வெகு தூரம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்க வழிபாடுகளுக்கு இன்பமே இல்லாம வைத்துக் கொண்டிருக்குது. அது ஒரு இன்பமாக, ஒரு தேவையாக, சுவையாக இல்லாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். எங்கட நிலப்பாடுகள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், ஹலால் ஹராம் பேன்றதுல இருந்து, அல்லாஹ் கிட்ட நெருங்குறதுல இருந்து, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட வாழ்க்கை ஒரு வித்தியாசம். நீங்க பாருங்க, எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா சமூகத்தில்? நாங்களுக்கு ஒரு சம்பவம் முடிச்சது. ஃபுதைல் இப்னு இயால் ஒருத்தர், ஒரு தாபி, ஃபுதைல் இப்னு இயால் ஒருத்தர் வருவார் வரலாற்றில். இந்த பேரை கேட்டா அன்றைய அரபு நாடு நடுங்கும். ஃபுதைல் இப்னு இயால், கொள்ள கோஷ்டி தலைவர். புள்ளைகளுக்கு கதை சொல்லுவோம், படுக்க போற கதை சொல்றேன், இதை சொல்லுவோம். கொள்ள கோஷ்டி தலைவர், மங்கொள்ள அடிக்கிறதுல கேப்டன். அவர் யார் என்றால், அவர் என்ன செய்வார் சொன்னால், அதாவது அவர் யார் என்றால் கொள்ள அடிக்கிறதுல கேப்டன், முன்னுக்கு நிற்பார். வழிப்பறி கொள்ளையில மிகப்பெரிய கிங் அவர் தான். அவருக்கு பின்னுக்கு ஒரு குரூப், ஃபுதைல் இப்னு இயால். இந்த பேரை கேட்டா பின்னுக்கு ஒரு அடைமொழி ரஹிமஹுல்லா. பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, ஷேக் இப்னு உஸைமின் ரஹ்மஹுல்லாஹ்ன்ற மாதிரி, இவர் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லாஹ்னு சொல்லுவோம். இவர் என்ன செய்யறாரு? ஒரு நாள் தன்ட காதலியை சந்திக்கிறதுக்காக சிவர்ல ஏறுறாரு, ஒசக்கு ஏறுறாரு. சிவர்ல ஏறி காதலியோட பேச ரெடி ஆகிறார், தன் லவரோட சந்திக்க ரெடி ஆகிறார். ஒரு குர்ஆன் வசனம் உண்டு, காதல கங்குன்னு வந்து படுது. அலம் யனிலில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உள்ளங்கள் பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வர இல்லையா? ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தால் உள்ளங்கள் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? இந்த வசனம் வந்து காதுல பட மேல்கை உதறல் எடுக்குது, நடுக்கம் எடுக்குது. நான் வந்து விட்டது ஃபுலைலுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லி குதிச்சு ஓட்டுறாரு. டேர்னிங் பாயிண்ட் எங்கன்னு தெரியாது. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah, asyhadu an la محمد رسول الله.
على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. இன்ஷா அல்லாஹ் பயான் முடிய பொழுது நடக்கும். நான் இப்போ என்ன பேசி கொண்டிருந்தேன் அரிசி சொல்லுவோம். யாருடைய பேர் ஒன்று சொல்லிக்கொண்டு சொல்லுவோம் சொல்லு. நான் பயான் இது பயான் மட்டுமில்லை பேசணும். பயான் ஆடி பார்த்து யாரை பற்றி பேசணும் எனக்கு மறந்துட்டு பேர் வயசு சொல்லி மறதி வரதான். லேடிஸ் நான் இது யாரை பற்றி பேசி கொண்டிருக்கேன் சொல்லுங்க சும்மா. ஆமா ஃபுல்லாக இருக்கணும். ஐயா மாஷா அல்லாஹ் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும் தெரியாம தெரியல அதை கடவுள் ரைட். இப்போ இந்த ஃபுலையில் பண்ணி யார் ஒரு கொள்ள கோஷ்டி தலைவர் ஏறினார். ஈமான் கொண்டவர்களுக்கு இறைவனுடைய அச்சத்தால் உள்ளங்கள் பணியக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? அடே நான் ஃபுதை இயால்தமான் ஃபுதை, நான் ஈமா கொண்டிருக்கிறேன், நான் களவெடுத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு மௌத்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு போகணுமே, எனக்கு மரணம் கொண்டிருக்கிறான், என்ன வேலை செய்கிறேன், எனக்கு இன்னும் எல்லாம் அச்சம் வரலையா? வந்து விட்டது வந்து விட்டது புலைலைக்கு வந்து விட்டது வந்து விட்டது வந்து விட்டது புலைலைக்கு வந்து விட்டது கத்துக்கொண்டு ஓடுறார். இருட்டு ஒரு இடத்துல வைத்து நிற்கிறாரு. நின்றா எனக்கு கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறாங்க. பெரியான கோஷ்டி ஒட்டக சுமை பொருள்களோட வந்து நிற்கிறாங்க. நான் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? ஃபுலைல் ஏரியாவில் இருக்கிறோம். ஃபுலைல் கையில் மாட்டினோம், மனுஷத்தன் நிலைமையில புடுங்கி எடுக்கிறோம். மாச கணக்கில் 6 மாசம் 5-6 மாசம் பேசி பொம்பளை பிள்ளைகளை பிரிஞ்சு சொத்துக்களை சேர்த்து வந்திருக்கிறோம். இதுக்கு மிச்சம் நகரையில இப்படியே நின்றுடுவோம். பின்னால ஃபுலைல் இப்படியா இருட்டு பிள்ளைய கேட்டு கொண்டிருக்கிறாரு. கண்ணீர் சரசரண்டோடு. அல்லாஹ் மாத்துறது தெரியாது. என்னை பத்தி சமூகத்தில் இப்படியோ நடுக்கமா, அவ்வளோ மோசமாயிட்டேனா, இவ்வளோ கெட்டவேனா, மன்னிச்சுக்கோங்க, நான் தான் ஃபுலை, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌபத்துல்லா போடினார். தௌபா செஞ்சார், பாமன்னிப்பு கேட்டார், தன்னை முழுமையா மாத்தினாரு. 5 நேரம் சொல்ல ஆரம்பிச்சார். சுப்ஹானல்லாஹ், இபாதத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். உலக வரலாற்றில் இன்று சிறந்த ஒரு ஆபித் வணக்கசாலைக்கு உதாரணம் எழுதுகின்றால் இந்த உலகமே எழுதும். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் எழுதுவாங்க. ஏன் தெரியுமா? எங்க இருந்தவர் எங்க வந்தார். இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கு? ஒன்று அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அடுத்தது எனக்கு மௌத் ஒன்று இருக்கு, இந்த இலக்கொண்டு இருக்குன்னு அந்த செட்டிங். இன்னும் ஒன்று சொல்றேனே, அபு மிஹ்சன் அல் அசதின்னு ஒருத்தர் வரலாற்றில் வருவார். ஃபர்ஸ்ட் சொன்னது பேர் என்ன? ஃபுலைல் இப்னு இயாத். ஃபுலைல் இப்னு இயாத். இவர் அபு மிஹ்சன் அல் அசதி சகஃபின்னு வரும். அசதின்னு ஒரு குடும்ப பரம்பரை அல்ல, சகஃபி அசதி. இவர் அதாவது அபு மிஹ்சன் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ரசூலுல்லாஹ் சமூகத்தில் இருந்தவர். 5 நேரம் தொழுவாரு, பள்ளிக்கு வருவாரு, நிற்பாரு, ஜிஹாதுக்கு போவாரு, போர்க்களங்கள் கலந்து கொள்வாரு, நல்ல பணியில் ஈடுபடுவாரு. ஒரே ஒரு பிழை தவறு, சாராயம் குடிப்பார். நிப்பட்டிக்குள்ள ஏலாம். கெட்டவன் கெட்டவன் அல்ல, அவன் திருந்தது. கெட்டவனை மட்டும் பார்க்கப்படாது. இதெல்லாம் எங்களோட பள்ளிக்கு நெருங்கப்படாது, ஹயாத்து மௌத்துக்கு போகப்படாது, வரவே படாது. அவன் மாறினா மாற்றம் பெரிய மாற்றம் ஆயிடும். வழிகாட்டப்படணும், இலக்க சொல்லிக் கொடுக்கப்படணும். இதனோட கோல் செட். இங்கதான் நீ போகணும் மகன், நீ இப்படி இருக்காத, உனக்கு கொண்டு இருக்கு. சொல்லுங்க, அடிமையில் அடி எடுத்தால் அம்மியும் நகரும். சொல்லுங்க.
அபு மெஹ்சன் அல் அஸதி ஜமாத்துக்கு வருவாரு, தக்பீர் கட்டி நிற்பாரு, கம்மு அடித்து சாராய். அவருக்கு அடிக்காமக்கு நிறைய அதுதான் வந்ததே இல்லை. ஆனால் ஒரு நபித்தோட ரசூலுல்லாஹ் 40 கசேட் அடிச்சு உடுரன்ற ஆனால் அவர் கூடதான் இப்படியே காலம் ஓடிச்சு. ரசூலுல்லாஹ் மத்தாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கசேடி அடிச்சு. உமர் கத்தாப் தான் ஆச்சுதான். உமரதோக்க வித்தியாசம் யோசிக்கிறாள் தானே, வேற என்னடா செய்யற? ரசூலுல்லாஹ் காலத்துல பௌத்த பத்தி சொன்ன இவ்வளவு நல்ல ஒரு சபைக்கு வருவாரு, தொழுவாரு, எல்லாத்துக்கும் கலந்து கொள்வாரு, இந்த சாராயத்தின்றாரு இல்ல. இப்படி ஒரு நிகழ்வில் இருக்க போக்கல அபு மெஹ்சன் அல் அஸதி அவருக்கு லேஷ் மாசா விளங்க ஆரம்பித்து ஏதோ ஒன்று நடக்க போகுது. மெதுவாக எஸ்கேப் காதிசியா கொடுத்தார். மதீனாலிருந்து காதிசியான்ற ஏரியாவுக்கு குதிரையில பறந்து போய்கிட்டார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு கேள்விப்படுது, என்ன அபு மெஹ்சன் அல் அஸதி இல்ல போய்கிட்டாரு. அங்க சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் தலைவர். எங்க காதிசியா. சயீத் இப்னு அபி வக்காஸுக்கு லெட்டர் எழுதினாங்க. சயீத் இப்னு அபி வக்காஸே பிரதேச தலைவரே, அங்க இப்ப அபு மெஹ்சன் அல் அஸதி வந்திருக்கிறார். இவர் சிறந்த நபித்தோழர், அல்லாஹ்வை தூதரை விசுவாசிக்கக்கூடியவர், ஐந்து நேரம் தொழக்கூடியவர், போர்க்களங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனிதர். ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, சாராயம் குடிக்கிறது. அதை மாத்தோடு செய்ய வழியில வந்துட்டாரு. உடனடியாக அவரை கைது செய்து வீட்டுக்காவலில் வையும். அமீர் முஃமினீனோட சயீத் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர் உடனே கைது செஞ்சு வீட்டுக்கு போட்டு வச்சார். இது டேர்னிங் பாயிண்ட் மாறுறது அதுதான். இப்ப எல்லாரும் காதிசியாவுக்கு யுத்தத்தில், காதிசியா யுத்தம் பண்ணி வரலாற்றுல வருது. காதிசியா போர்க்களத்துக்கு எல்லாரும் போய்த்தாச்சு. அல்லாஹ் உள்ளத்துல மாற்றத்தை போட ஆரம்பிக்கிறார். அபு மெஹ்சன் அல் அஸதி யோசிக்க ஆரம்பிக்கிறார், இன்னொரு வாழ்க்கை நான் வாழ்றேன், எனக்கு ஒரு மௌத் இருக்குதானே, அல்லாஹ்வோடது ஏன் எனக்கு கசைடு அடிச்சாரு, அபூபக்கர் உமர் ஏன் எனக்கு கசைடு அடிச்சாங்க, நான் எவ்வளவு நல்லவன், ஏன் இப்படி கெட்ட பழக்கம் இருக்கு, நான் மாறணும். அந்த வீட்டு பெண் அழைக்கிறார், தாயே கொஞ்சம் இங்க வாழ்ந்து கூப்பிடுறார், அல்லாஹ்வுக்காக என்ன நம்பு, நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுக்காக என்ன நம்பு, என்ன கையை அவிழ்த்து விடு, எனக்கு ஒரு குதிரையத்தா, எனக்கு ஒரு போர்க்கவசத்தா, என்ன மறக்கிற மாதிரி ஒரு போர்க்கவசத்தா, எனக்கு ஒரு வாழத்தா, நான் போறேன். நான் மௌத்தானால் ஒரு குடிகார மௌத்தா போன்னு நினைச்சுக்கோங்க. திரும்பி திரும்பி வந்தால் அல்லாஹ்வே சத்தியமா இந்த விலங்குகளோட வருவேன் அப்படின்னா நீ என்ன நம்பி அவிழ்த்து விடுறாய், நான் வந்து இந்த மாஞ்ச போட்டுக்கொண்டு அமர்வேன், என்னை நம்பி நான் காதிசியா யுத்த காலத்தை போன அவுத்து விடுகின்ற நம்பி அவுத்து விட்டுட்டான். எழும்பினார், போர்க்கவசத்தை முகத்திலிருந்து போட்டார், தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டார், ஏறினார், குதிரை எடுத்தார், விரைந்து போனார், பல தலைகளை வெட்டி வெட்டி சீவி காதிசியாவுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுத்துட்டு வந்து சொன்ன மாதிரி அமர்ந்து கொண்டார். போர்க்களம் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வராங்க. திரும்பி வந்தா சயீத் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்கிறாங்க, போர்க்கள நிலவரங்கள், போர் நிலவரங்களா, வெற்றி என்று அமோகமான வெற்றி. லவ்லம் யஹ்பிஸ் அபூ மெஹ்சன் அல் அஸதி, இந்த அபூ மெஹ்சன் அல் அஸதி பற்றி கைது செய்யப்பட இல்லை என்றால் அங்க வந்தது அவருக்கு தான் நடத்திருப்பேன், இவர் தான் கைது செய்யப்பட்டாரு. அல்லாஹ்வே சத்தியமா அங்கு அவர் தான் வந்தார், நான் தான் அவிழ்த்து விட்டேன், அவர் தான் அங்கு வந்தார். சுப்ஹானல்லாஹ். சயீத் அபூ வக்காஸ் கிட்ட வந்தாங்க, எழுப்பினாங்க, அவிழ்த்து விட்டாங்க. இன்றைய திரும்ப அவிழ்த்து விடுகிறேன், இனிமேல் உன்னை நான் தொடர மாட்டேன், நீ திருந்துறண்டா திருந்து, மாறுறண்டா மாறு, கெட்டு போறா கெட்டு போ, வேண்டியது உன்னை பெருமதியை வழங்கு. ஒரு காதிசியா வெற்றி கொள்ளப்படுறதுக்கு அல்லாஹ் உன்னை காரணமாக வைத்தான், அவிழ்த்து விடுகிறேன், எழுந்து விடு என்று சொல்ல எழுந்திருவர் கட்டி அடைத்து இனிமேல் பிடிக்க மாட்டேன் என்று சபதமிட்டார். இது எதை சொல்லுது? வருது ரமலான், இன்னும் வருஷ கணக்கில் அடைவோமா இல்லையா? அந்த ரமலான் அடையிறதுக்கு தௌஃபீக், நல்ல அமல்கள் செய்யறதுக்கு தௌஃபீக். எங்களோட பள்ளி வாசல் முழுக்காக இயக்காமல் திறந்திருக்கு. ரமலான் அழகான ஏற்பாடுகள் நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நோம்புக்கு நானும் வாரத்துக்கு பார்க்க, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிற ஐடியா இல்லை, பெரும்பாலும் இளைஞர் ஒன்றுக்கு நானும் வர பார்க்க. இப்பயுமே தீட்டிக்கங்க மனசுக்கு, எண்ணங்களை தூய்மையாக்கிக்கணும். இந்த ரமலானுக்கு போகிறதுக்கு முன்னால் நிறைய அல்லாட்ட தௌபா கேளுங்க, பாவங்கள் இந்த மன்னிப்பு கேளுங்க. ஒரு ஃபுலைல் விடியால் மிகப்பெரிய உதாரணம், ஒரு அபு மெஹ்சன் அல் அஸதி மிகப்பெரிய உதாரணம். என்னால மாறலாம்,
அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்குள்ள ட்ரக்ஸ் அடிக்கிற ஒத்தர் இருந்தால், சாராயம் குடிக்கிற ஒத்தர் இருந்தால், வட்டி எடுக்கிற ஒத்தர் இருந்தால், கெட்ட நடத்தையில போற ஒத்தர் இருந்தால், தன் மனைவியை வச்சுக்கொண்டே இன்னத்தோட போற, தன் கணவனை வச்சுக்கொண்டே இன்னொரு ஹராத்துல போற ஏதேனும் ஒரு பண்பு எங்கிட்ட இருந்தால், எங்களுக்குள்ள இதை அப்ளை பண்ணி இதை யோசிச்சு தௌபா உள்ளுக்கு எங்களுக்கு போகல. எனக்குள்ள மௌத்துக்கு இன்னும் 15 வருஷம் இருக்கு, எனக்குள்ள மௌத்துக்கு இன்னும் 50 வருஷம் இருக்கு. யாருக்கு சொல்லலுமா? திடீர்னு அது வந்தால் நான் உன்னை சந்திக்க தயார் நிலைமையில என்ன நான் உங்களை நீங்க ஆட்சிகள் ஏழுமா இருந்தால் வல்லாஹ் இந்த அமர்வு உங்கள்கிட்ட எதிர்பார்க்க, இந்த அமர்வு இந்த குடும்ப தரப்பி அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது அந்தோண்ட மட்டும்தான். ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. என் கையில போன் இருக்குது, என் கையில போன், எல்லாரும் கையில போன். இந்த போன்ல நீங்க ரீலோட் பண்றீங்க, இதுல நீங்க ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ உங்களுக்கு யூடியூப், ஒரு மாசம் வேண்டிய மாதிரி பார்த்து தள்ளலாம். நீங்க என்ன பார்க்கிறீங்க? ஏன் நீங்க ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு மனைவியாக, ஒரு உம்மாவாக, ஒரு குடும்ப தலைவனாக, பாப்பாவாக, ஒரு கணவனாக இருந்து உங்களோட மனைவிய, உங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு 9 to 10 9 மணிக்கு வரணும் ஒரு பயான் போட்டு ஏன் செய்யலாம்? நீங்க யூடியூப்ல வைத்து ரஸ்மி ஷாஹித் அமீனி இது சர்ச் பண்ணினா ஏன் அவ்வளவு பயான் வருமே, முஜாஹித் ஸ்ரீலங்கா சர்ச் பண்ண அவ்வளவு பயான் வருமே, இஸ்மாயில் சலபி நடிச்சுங்க அவ்வளவு பயான் வருமே, முர்ஷித் அப்பாஸ் நடிச்சு அவ்வளவு பயான் வரும். கோவை ஐயூப் அடிச்சிங்கன்னா அவர் மதித்தா பேச அல்லாஹ் மஃபுல்லா வர்ஹமு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து வைக்கட்டும் பேசின பயான் அவ்வளவு வருமே. ஒரு நாளைக்கு ஒரு பயான் கேளுங்க. நீங்க தனியவல்ல, அவர் சொல்லி அடுங்க. எவ்வளவு செலவழிக்கிறோம்? கடலை கொஞ்சம் வறுத்தெடுங்க, பொறிச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை கொஞ்சம் அவிங்க வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்றை செய்ய வச்சுக்கோங்க. பயான போடுங்க, போன்ல போடுங்க, ப்ளூடூத் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட வசதி கேட்டா போல டிவியில போடுங்க, உட்காருங்க. ஒரு மணித்தியால கொடுங்க, மாசத்துக்கு 30 நாள். சுப்ஹானல்லாஹ். கல்யாணத்துக்கு போன, அதுக்கு போன, இதுக்கு போன, எல்லாம் போனா 10 நாள் விடுவோமே. 20 பயான் கேட்க ஆரம்பிக்கிறோம் தங்கங்கள். 20 பயான் கேட்கிறோம். அடிமேல் அடி அடித்தால் அம்மியின் நகரும் மாதிரி கேட்க 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 மனசு பொலிசா. ஏன் இந்த நம்பர் வெடிச்சுக்கிற? கிழமை கொண்டு மாசத்துக்கு 4 வருஷத்துக்கு 52 வச்சுக்க பந்தே ஆகணும். உலகத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி அதுதான். உலகத்தில ஒரு இமாமுக்கு முன்னால வெள்ளிக்கிழமை நாள்ல 12 கால்ல இருந்து 1 கால் வரைக்கும் ஒரு இமாமுக்கு முன்னால கால் மடிச்சு உட்கார்றது ஒரு மரபு தொண்டு தொட்டு அல்லாஹ்வோட காலத்தில் இந்த கரங்காட்டு. நீ வரலன்னா நீ முனாஃபிக் போ, நீ முஸ்லிம் அல்லன்னு சீர்குத்தப்பட்ட அளவுக்கு ஒரு கடுமையான ஸ்ட்ரிக்டான ஒரு கடமை. அது உள்ளங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு. குடிகாரனும் மாறுவான், ட்ரக்ஸ் காரனும் மாறுவான், நடத்த கட்டவனும் மாறுவான், நடத்த கட்டவனும் மாறுவான், வட்டி எடுக்கிறவனும் மாறுவான், வட்டி எடுக்கிறவனும் மாறுவான், நிச்சயமா மாறுவான். தொழாதவனும் மாறுவான், மௌத்த பத்து உணர்வில்லாத உணர்வை பெறுவான். மேல் கையை மூடி மறைச்சு போகாதவன் நிச்சயமா போவான். என்ன வேணும்? பயான் கேட்கணும், இலக்க யோசிக்கணும். லஅன அல்லாஹ் அல் வாஷிமாத் வல் முத்தஷிமாத் வல் முத்தனம்மிசாத். என்ன? ஒட்டு முடி வைக்கிற பெண்கள், வைக்க கொடுக்கிற பெண்கள், பச்சை குத்துகின்ற பெண்கள், பச்சை குத்த கேட்கின்ற பெண்கள், அழகுக்காக வேண்டி பற்கள் கிடையே குளிவிடுகின்ற பெண்கள், கண் புருவங்களை வலிக்கின்ற பெண்கள், அல்லாஹ் சபிப்பான. அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். என்ன? இந்த புருவத்தை அப்படியே வலிச்சு பென்சில் குச்சியால கீறி கொண்டு போறார். இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கு? ஒன்ன மக்களுக்கு காட்டணும். நான் அழகா இருக்கிறேன் பாரு, பேசியல் பண்ணி என்ன அவர் போகணும் அப்படின்னு உன்னை பார்த்து இன்னொருத்தன் ரசிக்கிறான். இதால உனக்கு பாவம், நீ நரகத்துக்கு போற வேலையை செய்கிறார். எவ்வளவு காலமான போற? இதை வலிச்ச செகண்ட் உனக்கு மௌத்துன்னு வந்தா, இது வலிச்ச செகண்ட் மௌத்து. வலிச்சா 2-3 நாள் இருந்தா ஃபன் சொல்லிய காட்டி கொண்டு இருந்தா மௌத்தா போயிட்டாரு. இப்ப என்ன? உட வீட்டுக்கு வரத்தான் போறாங்க, குளிப்பாட்டத்தான் போறாங்க, ஆடைகளை களையத்தான் போறாங்க, கையை கால் நீட்டி வைக்கத்தான் போறாங்க, பெரியவர்களை சேர்த்து கட்டு போடத்தான் போறாங்க, நாடிப்பர் கட்டு போடத்தான் போறாங்க, அங்கிட்டு பிறகு இங்கிட்டு பிறகு உருட்டி உருட்டி கழுவத்தான் போறாங்க. சமாளவுல 3 வெள்ளத்தூரில தூக்கி ஆணா இருக்கிற பெண்ணா இருக்கிற சேம் தூக்கி வச்சு தலைக்கு கட்டு, இடுப்பு கட்டு, காலை கட்டு கொண்டு போய் தடக்கத்தான் போறாங்க. அல்லாஹ் சபிப்பானாக.
இது என் ஈமானுக்கு உள்ளத்துள்ளுக்கு போறதுக்கு என்ன வேணும்? எனக்கு மௌத்தொண்டு இருக்கின்ற சிந்தனை வேணும். எனக்கு நிச்சயமா சொர்க்கத்தில் கால் பதிக்க உணர்வு வேணும். மறுமை பத்தி பயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் நாங்க எங்கட மாத்திக்குவோம். எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம், எவ்வளவு காலம் வாழ போறோம் தெரியாது. காலை பொழுது அடைவோமா? நான் வீட்டுக்கு போய் சேருவேனா? ஒரு கவலை உணவு வாயில போடுவேனா? தெரியாது. நீங்க இந்த இடத்துல எழுப்புவீங்களா? நான் எழுப்புவேனா? தெரியாது. அவ்வளவு மறைவு, அவ்வளவு ஒரு பொய்யான உலகத்துல வாழ்றோம். உலகம் எங்களை மயக்குது, மறுமைக்கு போறதுக்கு எங்களை தடுக்குது. உலகம் எங்களை மயக்குது, மறுமையை மறக்க வச்சிருக்கு. இப்ப கொஞ்சம் வாங்க, நாங்க ஆழமுல் அருவாங்க ஒரு உலகத்தில் இருந்து தெரியுமா? யாருக்கு சரி? உம்மட பௌத்துக்குள்ள வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு உலகத்தில் இருந்தான், ரூஹுகளோட உலகம். குர்ஆன் சொல்லுது, அலஸ்து பிரப்பிக்கும். அல்லாஹ் கேட்டான், நான் உட ரப்பா? பலா. ஓ, நீ எங்க ரப்புன்னு சொன்னா தெரியா? எனக்கு என்ன தெரியா? உங்களுக்கு தெரியும், ஒருத்தருக்கும் தெரியா. உம்மட பௌத்துக்குள்ள வந்தோம், அது ஒரு உலகம். மயக்குகின்ற உலக வாழ்வும் மறக்கடிக்கப்பட்ட மறுமையும் தானே. முடிச்சு கொஞ்சத்தை முடிச்சுக்கொள்றேன், பெருசா நேரம் எடுக்க மாட்டேன். பாருங்க, இப்ப என்னன்னா இங்க பாருங்க, உம்மட பௌத்துக்குள்ள வந்து இருந்தோம் தெரியுமா? உண்மை சொல்ற, நீ ஒரு குத்து குத்தினடா எனக்கு தாங்கலா போச்சு. ஆனா என்ன தாத்தர மகன் இருந்து எனக்கு தெரியும், சாட்சிய மகன் இருந்து எனக்கு தெரியும், நான் இருந்தது எனக்கு தெரியாது, நீங்க இருந்த உங்களுக்கு தெரியாது. இங்க வந்துட்டோம் பாக்குறீங்களா? இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. தொட்டுணரக்கூடிய, சிரிக்கக்கூடிய, அழக்கூடிய, உழைக்கக்கூடிய, சந்தோஷமா பண்ணெடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நான் சொன்ன மாதிரி நாடி கட்டு போட்டு காலுக்கு கை கெடுக்கல கெட்ட போட்டு கொண்டு அடக்கிட்டு வந்துடுவான், முடிஞ்சு கலாஸ். ஆம்பளையா இருந்தால் 2 நாள் 3 நாள், 4 ஒரு கிழமை 2 கிழமை உள்ள வேலை பார்க்கல, மௌலவி கல்யாணம் முடிக்கவாகுது. பொம்பளை மாத்த ஒரு கிழமை அவரு புது மாப்பிள்ளை ஆயிட்டாரு. பொம்பளையா இருந்தா 4 மாசம் 10 நாள் முக்கி 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 காலத்தை கழிச்சு 4 மாசம் 10 நாள் முடி எப்படி வருவார்? முடிக்கோன்னு வார குடும்ப வழக்காறு, ஊர் நிலைமை, மாமியை நினைப்பாங்க, மாச்சாமாரி நினைப்பாங்க, குடும்பம் ஊர் உலகம் என்ன சொல்லும், இப்படியே வாழ்ந்துட்டு போக முடிய யோசிக்கிறேன். ஆனா ஒன்று நிச்சயமா, தாயிட வகுத்துக்குள்ள இருந்தது தெரியா. இந்த உலக வாழ்க்கை உணர்ந்து வாழ்றோம். இதுக்கு போற இன்னும் ஒரு உலகம் இருக்கிற, அதுதான் கபருடைய உலகம். அது தனியா ஒரு நேரத்தை பேசுவோம். கபருடைய உலகம் இருக்கிற, அதுக்குள் நடக்கிற அமளித்து கொள்கை இன்பங்கள் நிறைய, சுண்ணா அடிப்படை நிறைய பார்க்கலாம். அது தொட்டால் உணரக்கூடிய, பேசினா கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கபருள் இருக்குது. அதுக்கு போற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் நாங்க வீணா மறந்துட்டோம். மயக்குகின்ற உலக வாழ்வு மறக்கடிக்கப்பட்டு போட மருந்து. இப்ப என்ன நடக்குது? சுப்ஹானல்லாஹ், இங்க பாருங்க, மௌத்துக்கு பின்னால, கபருக்கு பின்னால, வல்லாஹில் அஸீம், இரவு வந்தால் பகல் வருவது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி உண்மையானது மறுமையில ஒன்று சேர்க்கப்படுவோம். ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லா, சிறுபணியாளர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் விருத்த சேதனம் என்ன ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். ஹத்னா செய்யப்படாம, சுன்னத்துக்கு இல்லாம, அங்கே வைத்து செருப்பு இல்லாம நிர்வாணமா ஒன்று சேர்க்கப்படுவோம். ஆயிஷா நாய் சொன்னாங்க, அண்ணா வர்றது ஆண்கள் பெண்கள் ஒருத்தர் பார்த்துக்குவாங்களே. என்ன ஆயிஷா, அது பார்க்கிறனால, பார்வையில் நிலைகுத்தி போன நாள், யா நஃப்ஸி, என்ன நிலைமை என்னாமோ என்னாமோ யோசிக்கிற நாள் ஆயிஷா. அதே சூரியன் பமாதிரி மல்வி அறிவிப்பாளர் சொல்றாரு, நீ அல்லது மயிலூடாக ரசூலுல்லாஹ் சுர்மா குச்சியை நாடினாங்க, ஒரு மயிலை நாடினாங்க, நாரியே சுர்மா குச்சிக்கு மயில் என்று சொல்ற. அது சுர்மா குச்சி இப்படித்தானே இப்படி அது